சென்னை ராமாபுரத்தில் தொடர் மின்வெட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் தடையின்றி மின்சாரம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை ராமாபுரம், அம்பாள் நகர், பாரதியார் தெரு குடியிருப்பு பகுதிகளில் 2 வாரங்களாக குறைந்த மின்னழுத்தத்தால் நள்ளிரவில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின், மிக்சி போன்ற மின்னணு சாதனங்கள் சேதமடைவதாகவும் கூறுகின்றனர். இந்த வெயில் காலத்தில் சுத்தமாக கரண்ட் இல்லைன்னா எப்படி தூங்க முடியும்? எல்லாம் குழந்தைங்கள வச்சுருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஃபோன் பண்ணனா இபி ஆஃபீஸ்லேருந்து ஃபோனை எடுக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. திரும்ப அடுத்து நம்ம மறுபடியும் ஃபோன் பண்ணோன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? எவ்வளோ நேரங்க கரண்ட் கட் ஆகுது? 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நைட்டில் எப்போ போனாலும் 3 மணி நேரம் குறையாம வரதில்லை. 3 மணி நேரம் ஆகுது. சென்னை பெருங்குடி டெலிபோன் நகரில் நள்ளிரவில் 7 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடுமையான வெப்பம் காரணமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தூக்கமின்றி தவித்ததோடு வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடிக்கடி ஏற்படும் இந்த மின்தடைக்கு மின்வாரியம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த வேலையும் செய்ய முடியலங்க. ஒன்று வந்து கேப்புட்டு போகுது. தினம் அப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும்? உடம்பு முடியாதவங்க எல்லாம், குழந்தைங்க தூங்க முடியல, குழந்தை வந்து ஹோம்ஒர்க் படிக்க முடியல, கஷ்டப்படுறோம். ஃபோன் பண்ணா அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க பண்ணா என்ன சொல்றாங்கன்னா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. எந்த ஏரியா, எந்த தெரு, என்னெல்லாம் கேக்குறாங்க. கேட்டு லாஸ்டா சொல்றாங்க எங்க இது ராங் நம்பரு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வருவாங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. பேரிட்டு காலத்துக்கு கூட இப்படி ஒரு மின்வெட்டு, அது அப்போது காத்து மழை அடிச்சா கூட ஏதோ மின் கம்பங்கள் சாய்ந்தால் கூட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இருக்கும். அதுக்குள்ள சரி பண்ணி கிளீன் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா எந்த பதிலுமே கிடையாது. எதுக்காக ஆஃப் பண்றாங்க, எது கட் ஆகுதுன்றது ஒரு சூழ்நிலை கூட புரியல. ஜெயங்கொண்டம் அருகே மின்வெட்டு காரணமாக பாசனம் செய்ய முடியாமல் நூற்றுக்கணக்கான ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர், இடக்கண்ணி, சோழமாதேவி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கருகிய பயிர்களை கையில் ஏந்தியபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம், கும்பகோணம் இடையே போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 20 நாளா விவசாயிகளுக்கு மின்சாரம் இல்லை சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வருங்கிறாங்க. 20 நாளா நாங்களும் வீட்டுல இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரணும். இன்னைக்கு போராடுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க சார். எங்க பயிரை பாருங்க சார். சார் இதெல்லாம் கருவுற்ற அம்மா தாய்மாறு மாதிரி சார். பாருங்க சார், எல்லாம் காஞ்சி கருவாடா கிடக்கு சார்.